ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளவு, யாருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முழு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது என்றைக்குமே இன்றியமைய அமையாத ஒரு கடன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழக மக்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது கடந்த 10-15 ஆண்டுகளாகவே இது ஒரு புதிதல்ல, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விஷயந்தான். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலும் சரி எங்கேயுமே பயிர்க்கடன் விவசாய கடன் தகைக்கடன் இந்த மாதிரி தள்ளுபடியை குறிப்பிடலை. அதில் இருந்தாலும் விவசாயிகளுக்கு உண்டான கடன் தள்ளுபடியை மட்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி எப்படின்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா தள்ளுபடி 100%, 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா தள்ளுபடி 50%, இப்படி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. முழுமையாக அந்த தள்ளுபடியை விலக்கிட்டாங்களா, மீண்டும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஜீவோவை வழங்க போகிறாரா? ஸோ இதை குறித்து சில தகவல்களை வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திங்கட்கிழமை மே 25 தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்த கடன் திட்டம் மே 1, 2025 முதல் பிப்ரவரி 2026 பிப்ரவரியில் 10 மாதம் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தியிருப்பதாக தகவல்கள் அறிக்கிறது. மற்ற மாநிலங்களில் முழுமையான தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி அனைத்துமே கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இந்த தள்ளுபடியை பகுதியளவு கூட செய்யலை அப்படின்ட்டு நிறைய பேர் கோபத்தில் இருக்காங்க. கடன் தொகை 50,000 வரை இருந்தால் முழு தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு 51,000 60,000 வரை இருந்தால் 40,000 தள்ளுபடி, 61,000 70,000 வரை இருந்தால் 30,000 தள்ளுபடி, 71,000 80,000 வரை இருந்தால் 20,000 தள்ளுபடி, 81,000 90,000 வரை இருந்தால் 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். 90,001 1 லட்சம் வரை இருந்தால் 5,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குறு விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு எவ்வளவு கடன் என்பது செய்யப்படுகிறோ அதில் 50% பாதியாக தொகை மட்டுமே சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதனால் பெரு விவசாயிகளுக்கு சிறப்பு உதவி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும். அதாவது பெரு விவசாயிகளுக்கு கடன் தொகை எவ்வளவு இருந்தாலும் 5,000 மட்டுமே வழங்கப்படும். இந்த தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி காலத்தில் விவசாயிகள் மீண்டு கடன் பெற உதவும். இதனால் அவர்கள் புதிய பயிர்க்கடனுக்கு எளிதாக பெற முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விரைவில் பயிர்க்கடன் விவசாய கடன் தள்ளுபடியை பழைய தள்ளுபடி பண்ணிவிட்டு புதிய ஜீவோவை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தள்ளுபடி பெறுவதற்கு இப்போதே தயாராகிக்கோங்க. பழைய ஜீவோவை முக்கியமாக ரத்து செய்ய போகிறாங்க. புதிய ஜீவோ ஒன்று இன்னும் ஒரு சில தினங்களில் விவசாய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதுக்காக வெளியிட போகிறாங்க. நான் பொறுத்து நாம் பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.